வீடியோ பார்க்குறவங்க எனக்கு எல்லோரும் ஆர்டர் கொடுக்குறதுல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனால் நல்லா ஒர்த்தாகவே இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் பிடிச்சா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி பாருங்கள். நான் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி ரேட்டு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ப்ராஃபிட்லாம் ரொம்ப வைக்கிறது இல்லை. கரெக்டான ரேட்டில் கச்சிதமாக சேல் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா நம்ம கம்மியாக சின்னதாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம லோக்கலில் பண்ணிகிட்ருக்குறோம் 10 வருஷமாக. இருந்தாலும் ஆன்லைனில் இப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆன்லைனாக எனக்கு யூடியூப்பில் போகாது. முன்னாடியெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரிலாம் நிறையா எனக்கு போணுச்சு. இப்போ காம்படிஷன் அதிகமாக வந்ததால் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எனக்கு அவ்வளோவா போகிறதில்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ போடுறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் கொடுங்க. 550க்கு நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கும். நல்லா ஒர்த்து சீக்வன்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மிரர் ஒர்க்கு மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். மிரர்னால் ரியல் மிரர் கிடையாது, இந்த பிளாஸ்டிக் மிரர் அந்த மாதிரியான ஒர்க்கு தான். நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா 5 பார்சல் நம்ம போட்டாச்சு, 5 கவர். நம்ம சத்து மாவும் சேல் பண்ணிகிட்ருக்குறோம். சத்து மாவு பார்த்திங்கன்னா முளை கட்டி எந்த தானியம்லாம் முளை கட்ட முடியுமோ அதெல்லாம் முளை கட்டிடுவோம். முளை கட்ட முடியாததெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வறுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி வறுத்து அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஹெல்த்தியாக நல்லாவே இருக்கும். நான் ஏன்னா வீட்டில் என் பையனுக்கு அதுதான் நான் குழந்தையிலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்களாம் வாங்கிப்பாங்க. சரி நம்ம இப்போ யூடியூப்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சத்து மாவு வாங்கிக்கலாம். முளை கட்டினதால உங்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும் தானே. சாதாரணமாக நம்ம சாப்பிட்றத விட முளை கட்டி சாப்பிட்டா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சத்து மாவு குழந்தைங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 1 கிலோ தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம கம்மி ரேட்டில் இவ்வளோ முளை கட்டி இவ்வளவு நம்ம ப்ராப்பராக செஞ்சு நாங்கள் தானியம் எதுவுமே தானியம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிலில் எதுவுமே காய வைக்க மாட்டோம். நாங்கள் நிழல்லே தான் காய வச்சு உலர்த்தி அந்த மாதிரி வறுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு நல்ல சத்தாகவே கிடைக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் போட்டால் அதோடய சத்தெல்லாம் வெயிலில் போயிடும் அப்படிங்கிறத